ஆண்டவர் முதல்ல ஒளி படைச்சாரு. அந்த ஒளியை வச்சு இரவு பகல்னு ரெண்டாக பிரித்தார். ரெண்டாவது நாள் ஆகாயத்தை படைச்சாரு. அடுத்து மிருகங்கள் செடி கொடின்னு உயிரினங்களை படைச்சாரு. ஆனால் இதெல்லாத்தையும் நாசம் பண்ண பூமியில் ஒருத்த எலும்புனா. இதுக்கு அங்கிட்டு இந்த உலகமே எனக்குதான். மணி எத்தனை? மணி 6 ஆச்சு. இன்னும் தண்ணி கலக்கி வைக்கல. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு மருமக. ஏய், உன் மருமக உன்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா. நீ என்ன அவளை கீழே இருக்கிற அடிமையா? அவளை எப்படியாச்சும் அவ ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டி விடு. சண்டைய மூட்டி விடு. இருக்கு அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. ஐயோ, வீட்டுக்கு போகிறது வந்துட்டு பயமாக இருக்க. எங்கள் அம்மா வேறு இப்படி உட்காந்துருக்க. சரி, இப்போ பக்கத்தில் உட்காருவோம். யவா, லேசான காரியம் உமக்கிது லேசான காரியம். என்னப்பா வேலை முடிஞ்சா? வேலை முடிஞ்சுமா? வேலைன்னு அங்கே ஓடுற. இங்கே என்னை பற்றி கொஞ்சமாச்சும் கவனிச்சியா? அதான் ஒய்ஃப் கவனிக்கிறாளம்மா. அப்படியே உன் ஒய்ஃப் என்ன செய்யறான்னு தெரியுமா உனக்கு? என்னம்மா பண்ணுறா? உன் ஒய்ஃப் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கா? காலங்கத்தில் எழிஞ்சி ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாடா. தினமும் இந்த வீட்டில் இதே பிரச்சனை தாம்மா உங்களுக்கு. போயிட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் பாரு, மாமியார் எப்படி கவனிச்சுக்கிறாங்க அவங்க மருமக. அவ நல்லா தாமா பாத்துக்கிறா. என் முன்னுக்கு உங்களை நல்லா தான். ஆமாண்டா, உன் மனைவிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ. கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே. ஷெக்கினா, இங்க வா. ஷெக்கினா இங்க வா. ஷெக்கினா, என்னங்க அம்மா ஏன் நீ சரியா பாத்துக்க மாட்டற? இல்லங்க, உங்க அம்மா தான் 4 மணிக்கு 6 மணிக்கு காலையில இருந்து கோப்பிக்கிட்டு நான் எங்க போறது? 8 மணிக்குனாக்க பரவாயில்ல. இது கடமை. நீ தான் அவங்கள பாத்துக்கணும். அவங்க நம்ம நம்பி தானே இருக்காங்க. சீப்போ, எல்லாரும் ஏசிக்கிட்டே இருக்கீங்க. போங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் யாரு வம்புக்கும் போறது இல்லப்பா. டாய்லெட் போயிட்டு வரேன். பாட்டி, நீங்க குளுத்தி போட்டீங்க போல எங்க அம்மா அப்பாக்கு. அதுக்கு தான் லேசான காரியம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேரு சொல்லும். மனசே அலையாதே, மனசே கலங்காதே, மனசே. தமிழ் ஜனங்களே, இப்போ உள்ள ஜனங்களாம் நம்மள உலகத்துக்கு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் பாவத்துக்கு தான் போகணும். நம்ம எப்படியாச்சும் நம்ம மனம் மாறணும். இந்த உலகத்துல சாத்தான் அதிகமா கிரியை செய்யலாம். அவனோட வேலையை அதிகமா செய்யலாம். நம்ம தான் நம்மளை மாற்றணும். பரிசுத்த ஆவியார் நம்ம இடத்துல வராது. நம்ம தான் மெல்ல நடக்கும். ஆமென். நேத்து நீ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்த தெரியுமா? அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறிய. அந்த பாட்டு எவ்வளவு நல்லா இருந்துச்சு. நேத்து என்ன பாட்டு கேட்டோம்? சரி, கடுப்பா இருக்க ஒரு பாட்டை போடும்.
இந்த தாமரை இடம்லாம் அழகாக இருக்குது. நான் வேற ரொம்ப நாளாக ஸ்டோரியில் போடவே இல்லை. இந்த இடத்துல எங்கே எடுத்தா அழகாக இருக்கும் ஃபோட்டோ? ஏய், இது வினியா தானே? இது இங்கே என்ன பண்ணுது? நேற்று சேர்ச்சுக்கும் வரல, சேர்ச் முடிஞ்சு யூத்ஸ் மீட்டிங்க்கும் வரல. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, போய் பார்ப்போம். ஐயோ, இவங்களா? என்ன பார்க்க கூட நிம்மதியாக வர முடியல. ஐயோ, எங்கே போனாலும் வந்துடுறாங்க. வினியா நில்லு நில்லு. போச்சுடா. சொல்லுங்கக்கா. வினியா, இத்தனை நாள் எங்கே போயிருந்த? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சேர்ச்சிலையும் உனக்கு காணோம். என்ன பண்ணுறது, வாழ்க்கை ரொம்ப பிஸியாக போகுது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு இது வீடு ஃபார்ம் இருந்துச்சு, இப்போ தான் சைன் பண்ணிட்டு வந்தேன். ஓ, வீடு வாங்கியிருக்கியா? வாழ்த்துக்கள். ஏய், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓ, நான் இப்போ தான் சேம் பிரேக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். சேம் பிரேக்கா? என்ன கோர்ஸில் எடுக்கிற? நான் இப்போ தான் MBBS படிச்சுட்டு இருக்கேன். கேன்ல UAMல வந்து ஸ்காலர்ஷிப் ஆண்டு கொடுத்ததுனால இப்போ வந்து 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். ஓ, MBBSஆ? சரி, அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு சேர்ச்சில் பார்ப்போம். பாய். ஏய், அது MBBSனா என் ஒன்னால படிக்க முடியாதா? எவ்வளவு பந்தாவா பேசிட்டு போது பாரு. MBBS ரொம்ப பந்தாவாக பேசுது. கண்டிப்பாக யார்கிட்டயே சொல்லியே ஆகணும். சரி, என்ன பண்ணுற? வெளியே ஜாகிங் வந்திருக்கேன். கரெக்டான டைமில் தான் வந்திருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்று இந்த சேர்ச்சில் ஒன்று இருக்குமே. ஐயோ, ஒரு சம்பவம் நடந்துச்சு. வா நான் சொல்கிறேன், வா. சொல்லு. அதே நேற்று இங்கே தான் வந்திருந்தேன். நேற்று தான் முதல் வாட்டி வந்தேன்ல. சரி, ஐஜியில் கொஞ்ச நேரம் போஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போது செக்கினாக்கா இருக்காங்களே, அவங்க பார்த்தோன்னே கேட்டாங்க, என்ன சர்ச்சுக்கே வர்றதில்ல. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஒன்றே அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க, MBBS பண்ணுறாங்களாம். ஓ, MBBS படிக்குதா? ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்களாம். ஓ, ஓகேலா. எப்படியும் அவங்க அம்மா அப்பா காசு கொடுத்து சீட் வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. நீ நம்பிட்டு இருக்கியா? இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, பாசிட்டிவ் சைட்டும் இருக்குல்ல. இருக்காது, அது எப்படி படிக்கும்னு தெரியும்ல. முன்னாடிக்க நான் தான் வீட்டு வேலை செய்கிறேன். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் ஒரு கால் பண்ணுவேன். முன்னாடிக்க நான் வேலை செஞ்சேன். என்னதான் ஆகுது? அப்பா, என் மக வேலை செஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ தான் பார்க்குறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா பாருங்க. அம்மா, நீ சொல்லிங்க தெரியுமா அவன் பாய் ஃப்ரெண்ட் பற்றி? நான் அவனை விசாரித்தேன். அவனை பற்றி எல்லாம் தப்பாக சொல்கிறாங்கப்பா. எனக்கு என்னமோ அந்த பையன் உனக்கு ஒத்துவார். அந்த பையனை விட்டுரு, அந்த பையன் வேண்டாம். நான் வந்து உனக்கு அழகாக சொல்லிடுறேன், ஓகேயா? இதுக்கு மேலே நீ வந்து இது பண்ணனா நான் உனக்கு பாஷா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். வேண்டாம், அந்த பையன் வேண்டாம். உனக்கு பிடிச்சவன் கூட உன்னை வாழ விட மாட்டானா? அவனை கொன்று. இதான் சரியான முடிவு. இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர? நீ வேற மதம், நான் வேற மதம். நம்ம ரெண்டு பேத்துக்கு எப்படி செட் ஆகும்? நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்களா? லவ் பண்றப்பல எல்லாம் தெரியாது அவனுக்கு. எப்படி போ. ரெலி, எனக்கு கேசி வாங்கி கொடுக்குறியா? பேசாம போயிரு.
ஒன்னு எதுக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க? செத்து தொலை. இதுதான் சரியான முடிவு. பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்களுக்காக தான் மரித்தேன், உங்களுக்காக தான் உயிர் தெரிந்தேன். இனி உங்களுக்கு கவலை இல்லை. உலகத்தின் ரட்சகர் நம் இயேசு என்று சொல்வோம். உயிர் தெழுந்த தேவனை நம் மனதார துதிப்போம். உலகத்தின் ரட்சகர் நம் இயேசு என்று சொல்வோம். அவ்வளவு சீக்கிரம் உங்க எல்லாத்தையும் சும்மா விட்டுருவேனா? இனிமேதான் ஆட்டமே இருக்கு. தேவனை நம் மனதார துதிப்போம். உலகத்தின் ரட்சகர் நம் இயேசு என்று சொல்வோம். உயிர் தெழுந்த